இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, பொறுப்பற்ற அதிகாரிகள் என்கின்ற தலைப்பிலே தான் இன்றைய நாள் நாங்கள் கதை கேட்கின்றோம். ஏன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய பத்திரிகைகளில் அநேகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உயிரியல் பாட விடைத்தாளை அனுப்ப மறந்த அதிகாரிகள் என்கிறதான அந்த செய்தி. 21 மாணவர்களுடைய அந்த பரீட்சை MCQ அந்த விடைத்தாள்களை அவர்கள் அனுப்ப மறந்து விட்டார்கள். 3 நாட்களின் பின்னர் தான் அது தொடர்பாக தெரிய வந்திருக்கின்றது என்கிறதான விடயம். இந்த விடயம் ஒரு குறிப்பிட்ட இந்த விடைத்தாளானது திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட மாணவர்களுக்கு எவ்வளவு மனத்தாக்கங்களை கொண்டு வரும், எவ்வளவு மன அழுத்தங்களை கொண்டு வரும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் பரீட்சை முடிவடைந்ததன் பிற்பாடு சிந்திக்கின்ற ஒரு விடயம், இந்த எக்ஸாம் முடிஞ்சது, அடுத்த எக்ஸாமுக்கு நாங்கள் படிப்போம் என்று சொல்லி அவர்களுடைய இந்த மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருவார்கள். ஒரு திட்டமிட்ட ரீதியான கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருக்கையிலே இந்த பொறுப்பற்ற அதிகாரிகளினால் பிள்ளைகள் அடுத்தடுத்த பரீட்சையை எழுத முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் அழுத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு அது மாத்திரமல்லாமல் அடுத்தடுத்த பரீட்சைகள் எவ்வாறு அமைய போகின்றது, அல்லது இவ்வாறான விடயங்கள் நடைபெற்று விடுமா என்று சொல்லி அவர்கள் ஒரு பயத்திலேயே நகரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த பொறுப்பற்ற அதிகாரிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது, இன்றைய தினம் இந்த சம்பவத்தை நாங்கள் கூறுவது மாத்திரமல்லாமல் பல்வேறு பொறுப்பற்ற அதிகாரிகளினால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு இடங்களிலும் சமூகத்திற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பொறுப்பற்ற அதிகாரிகளால். குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், பத்திரிகைகளிலே வயோதிப பெண் ஒருவருடைய நகை திருடப்பட்டிருக்கின்றது. அந்த வயோதிப பெண் குறித்த இடத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற போது இன்னொரு இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கின்ற போது திரும்ப இவ்வாறு பல்வேறு அலைச்சலுடன் அந்த வயோதிப பெண் இரவு 7 மணிக்கு திரும்பவுமே வீட்டிற்கு திரும்பி அடுத்த நாள் போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பொறுப்புள்ள அதிகாரிகளாக இருக்கின்ற போது சரியான விதத்தில் சரியான நேரத்தில் அவர்களுக்கான அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வைத்தியரை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு நோய்க்கு ஒரு நோய்க்காக ஒருவர் வருகின்ற போது அவர்களுக்கான சரியான மருந்துகளை வழங்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், காய்ச்சல் என்று சொன்னால் அதற்கான மருந்தை வழங்க வேண்டும். பொறுப்பற்ற ரீதியில் மருந்துகளை வழங்குகின்ற போது, அல்லது பொறுப்பற்ற ரீதியில் அவர்களுக்கான சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்கின்ற போது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறுதான் ஒவ்வொரு வேலைகளும் மருத்துவர் மாத்திரமில்லாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளில் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையே அந்த பொறுப்பற்ற தன்மை ஒருவருடைய உயிரை கூட பாதிக்கின்ற அளவிற்கு சென்றுவிடும் என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு ஆசிரியர் என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் மாணவர்களை உருவாக்குகின்ற, மாணவர்களுடைய நற்பண்புகளை வளர்க்கின்ற ஒரு ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது வீட்டிற்கு அடுத்தபடியாக எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடயம் பாடசாலை. மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலேயே பாடசாலைக்கு சென்று விடுவார்கள். ஒரு 5 வயதின் பிற்பாடு பெற்றோர்களை தாண்டி அவர்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவர்கள் தான் நட்பழக்க வழக்கங்கள், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தான் நல்ல பல விடயங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக ஒரு பிள்ளை வளர்கின்றது என்று சொன்னால் அவருடைய அடிப்படை கல்வி எவ்வாறு இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே ஆசிரியர்கள் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். சில பத்திரிகைகளிலே செய்திகளை பார்க்கின்ற போது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் கைது. இவ்வாறான ஓரிரு சம்பவங்களினால் அந்த ஆசிரியர்களுடைய அந்த நிலையை தரம் குறைக்கப்படுகின்றது. மாணவர்களை பெற்றோர்கள் ஒரு இடத்திற்கு தனியார் கல்வி நிலையத்திற்கோ அல்லது கல்வி கற்பதற்கோ அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள். இதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பொறுப்பற்ற தன்மை. இந்த பொறுப்பற்ற தன்மை என்று சொல்லி பார்த்தால் கட்டாயம் நாங்கள் பணி நிமித்தம் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இல்லை. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது குடும்பத்தில் கூட எங்களுக்கான தனித்தனியான பொறுப்புகள் இருக்கின்றன. பெற்றோராக பொறுப்புகள் இருக்கின்றது, சகோதரர்களாக பொறுப்புகள் இருக்கின்றது, அல்லது பல்வேறு ஒவ்வொரு தகமைகளையும் வகிக்கின்ற போது அதற்கான பொறுப்புகள் இருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற போதுதான் ஒரு குடும்பத்தை சரியாக நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு குடும்பம் இருக்கின்றது என்று சொன்னால், தாய் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு, தந்தையார் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற போது பிள்ளையை யார் கவனிப்பது, யார் பொறுப்பேற்பது என்கிறதான அந்த விடயம் இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு வேலையை செய்தாலுமே எங்களுக்கான பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் பொறுப்பற்ற தன்மையுடன் நடந்து கொள்கின்ற போது இந்த நாடே திசை மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை குறித்து நாங்களே கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பற்ற ரீதியில் நடந்து கொள்வதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இவை அனைத்தும் தெரிந்தும் இன்னும் நாங்கள் பொறுப்பற்ற மனிதர்களாக மாறிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால சமூகம் எவ்வாறு செல்கின்றது என்கின்ற ஒரு நிலைமை தான் எங்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இல்லையா ஹரியரன்?
நிச்சயமாக. அப்ப இந்த பொறுப்பற்ற விதம், குறிப்பாக இந்த அரசு பணிகள் இருக்கக்கூடிய, அது எல்லா துறைகளிலுமே வந்து இந்த உயர் பதவிகள் இருக்கக்கூடிய, அல்லது எல்லாருமே சாதாரண ஊழியர்கள் அனைவருமே பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டியதா இருக்கு. சாதாரணமாக இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் என்ற ரீதியிலே சமுதாய பொறுப்புணர்வு என்பது எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதிலும் தாண்டி குறிப்பாக இந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயரிய பொறுப்புகள் இருக்குது. அவர்கள் துறை சார்ந்து அவர்களுக்கு கீழ் பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் தொடர்பாக பல்வேறு பொறுப்புகள் இருக்கு. அதே தான் இன்றைய கல்வித்துறையிலே நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நெல்லியடி பிரதேச பாடசாலை ஒன்றிலே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உயர்தர பரீட்சையில் உயிரியல் பாடம், குறிப்பாக உயிரியல் பாடம் என்பது பல கடினம் நிறைந்த பாடங்களாக இருக்கு. விஞ்ஞானத்துறை சார்ந்த பாடங்கள், அந்த துறையிலே மாணவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சை எழுதுவார்கள். அதுவும் இந்த பரீட்சை காலங்களிலே மாணவர்களுக்கான அழுத்தங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்று கூறுவாங்க, எம்சிக்யூ கேள்வி, அந்த பரீட்சை விடைத்தாளை வந்து 21 பரீட்சை விடைத்தாள்களை வந்து அனுப்ப மறந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவற்றை பொதி செய்து பரீட்சை வினாத்தாள் திருத்த பணிகளுக்காக அனுப்ப மறந்துள்ளார்கள். அப்ப இந்த விடயம் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டு அந்த விடயம் தொடர்பாக அந்த மேற்பார்வையாளர்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு புதிய மேற்பார்வையாளர்களோடு அந்த பரீட்சைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எது எவ்வாறாயினும் அந்த மாணவர்களுக்கு ஒரு பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய விடைத்தாள்கள் உரிய முறையிலே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் இன்றைக்கு தினக்குரல் பத்திரிகை ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எது எவ்வாறு அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த விடயங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த பரீட்சைகளில் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக இப்படி ஒரு விடயம், அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கிறது என்பதை பத்திரிகைகளூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வாறாயினும் இந்த விடயங்களை சாதாரணமாக ஒரு தவறு நடந்து விட்டது, எங்களுக்கு தெரியாமல் ஒரு தவறு நடந்து விட்டது, தவறுகள் நடப்பது சாதாரண விடயம் என்று நாங்கள் கடந்து செல்ல முடியாது. இது ஒருவருடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது, எதிர்காலம் சம்பந்தமான கனவுகளாக இருக்கிறது. இது அவர்கள் இந்த 2-3 வருடங்களாக போட்ட உழைப்புகளுடைய பயனாக இருக்கிறது. அப்ப இப்படியான துறைகளில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறையாக இருக்கட்டும், இந்த சேவை துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாதாரணமான தவறுகள் அல்லது தவறுதலாக நடந்து விட்டது, தெரியாமல் நடந்து விட்டது என்ற வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது, அது மன்னிக்க முடியாத விடயங்களாக இருக்கிறது என்றால் மிக கவனமான இடத்திலே இருக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இப்படியான இந்த கல்வித்துறை சார்ந்து பல்வேறு இடங்களில் கூறியது போல இந்த பேருந்திலே ஒரு மூதாட்டினுடைய பணப்பை மற்றும் நகைகள் காணாமல் போன விடயம், அந்த விடயத்திலே போலீசார் நடைபெற்றக்கூடிய பொறுப்பற்ற தன்மையாக இருக்கட்டும். அதே போல அதனுடைய உயரிய சபைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த திருவோணமலை விவகாரமாக இருக்கட்டும், அல்லது திருவோணமலை விவகாரத்திலே வந்து எங்களுடைய உயர்மட்டங்கள், அரசியல் உயர்மட்டங்கள் எடுத்துக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் மற்றும் பல்வேறு விடயங்கள் பொறுப்பற்ற விடயங்களாகவே இருக்குது. எனவே ஒரு சமுதாயம் என்பது பொறுப்பு வாய்ந்தவர்கள் நிறைந்ததாக இருக்குது. இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய சமூக பிராணிகள் என்ற ரீதியில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது. குடும்ப பொறுப்புகள் இருப்பது போல சமுதாய பொறுப்புகள் என்றும் இருக்குது. சமுதாயத்துக்கு நாங்கள் நல்ல விடயங்களை சொல்லணும். அதுதான் நாங்களும் கூறுகிறோம். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சமுதாய பொறுப்பு இருக்கு. அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவர்கள் அற்று வழிநடத்த ஆட்கள் என்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பாரிய பொறுப்பு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் பொது வழியில் நடந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களில் அவர்கள் கதைக்கக்கூடிய விடயமாக இருக்கும், இந்த விடயங்கள் எல்லாம் வந்து அவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு செயற்பட்டுக் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்குது. அவர்கள் உயர்ந்த இடத்திலே, உயரிய இடத்திலே, முன்மாதிரியான இடத்திலே வைத்தும் அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும், அல்லது அடுத்து வரக்கூடிய இளைஞர் தலைமுறை அல்லது அடுத்து வரக்கூடிய அரசியல் அல்லது அந்த துறைக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த விடயங்களை அப்படியே கொப்பி பேஸ்ட் பண்ணி அந்த விடயங்களை பின்பற்றக்கூடிய சூழல் உருவாகக்கூடியதாக இருக்குது. எனவே இப்படியான துறைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்புணர்வு இருப்பது போல உயரிய துறைகளிலே அல்லது இந்த சேவை துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே வந்து இந்த பொறுப்புணர்வு என்பது நாங்கள் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பொறுப்பற்ற அதிகாரிகளுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கான உயரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தண்டனைகள் வழங்குவதனூடாக கூட அடுத்தடுத்த அதிகாரிகள் தம்மை தாமே ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகளை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த தண்டனைகளுக்கு பயந்தாவது தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வந்து அவர்களுக்கு அதிகளவான தண்டனைகளை வழங்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த பொறுப்புள்ள சமூக பிராணியாக ஒருத்தன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற போதே வந்து சிறிய சிறிய விடயங்களை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கான பொறுப்புகளை சொல்லுங்கள். சமூகத்தில் எவ்வாறான பொறுப்புகள் இருக்கின்றது, ஒரு குடும்பத்தில் எவ்வாறான பொறுப்புகள் இருக்கின்றது, ஒரு இடத்திற்கு சென்றால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். பொறுப்புள்ள அதிகாரிகள் பலர் இருக்கின்ற போது எங்களுடைய நாட்டில் வந்து இன்னும் பல விடயங்களை நாங்கள் முன்னேற்றி செல்லக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக இந்த திணைக்களத்திலே வந்து லஞ்சம் ஊழல் செயற்பாடுகள் ஏற்படுவதற்கு காரணமுமே வந்து இந்த பொறுப்பற்ற அதிகாரிகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு இடத்தில் ஒரு சேவை நிலையத்தில் நாங்கள் சென்று வந்து வரிசையில் நிற்போம் ஒரு சேவையை பெறுவதற்காக. வரிசையில் நிற்கின்ற போது திடீரென்று ஒருவர் வருவார், வந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு சென்று விடுவார். பார்க்கின்ற போது எவ்வாறு இது நிகழ்ந்தது என்று சொல்லி பார்த்தால் யாராவது பழக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு ஊழல் நடவடிக்கைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் நாங்கள் கண்கூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகிய வந்து இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்து
மக்கள் அனைவரும் வந்து சமம் என்பதை வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொறுப்புள்ள அதிகாரிகளாக இருந்தால் அந்த ஏற்ற வகையில் ஏற்ற நிபந்தனையின் அடிப்படையில் வந்து அவர்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இது சாதாரணமாக வந்து எல்லா துறைகளிலுமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மருத்துவ துறையிலே மிக மிக பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சொன்னால் மருத்துவர்கள் வந்து எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடயம், கடவுளுக்கு அடுத்த நிகராக உயிரை காப்பாற்றுகின்ற ஒருவராக நாங்கள் மருத்துவரை சொல்லிக் கொள்ள முடியும். எல்லா மனிதர்களுமே வந்து மருத்துவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை அவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மருந்தை நீங்கள் அருந்த வேண்டும் என்று சொன்னால் அதனை அருந்தி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு நம்பிக்கை. மருத்துவர்கள் எங்களுடைய நோயை குணப்படுத்தி விடுவார்கள் அல்லது வந்து எங்களுக்கான இந்த நோயை மாற்றி விடுவார்கள் என்கிறதான அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் நகர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையிலே சில சமயங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு நோய்க்கு பதிலாக இன்னொரு மருந்தை கொடுத்து விடுவது, அதை பார்க்கின்ற போது இன்னொரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்தை வந்து மாறி கொடுப்பது, இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது. சில சமயங்களில் இதற்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரும் பார்க்கக்கூடிய விடயமாக இருந்தது. இந்த சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளுகின்ற போது வந்து தேவையற்ற நடவடிக்கை இவையெல்லாவற்றையும் வந்து நாங்கள் முக்கியமாக வந்து அவதானிக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும். சில சமயங்களில் சில கடமைகளை எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதனை நாங்கள் சொல்ல முடியும். இந்த கடமையை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி எந்த ஒரு அதிகாரிகளுக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கோ சொல்லிக் கொள்ள முடியும். மாறாக வந்து நாங்கள் எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பற்ற ரீதியில் நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த மருத்துவத்துறை மாத்திரமில்லாமல் ஆசிரியர் துறையும் நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம், ஒரு மாணவனை சிறந்த பிரஜையாக உருவாக்குவதில் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கின்றதோ அவ்வளவுக்கு ஆசிரியர்களுக்கும் பங்கு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கின்றது என்று கண்டறிந்து அவர்களை அந்த துறையில் வளர்த்து விடுவர்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சில சமயங்களில் அந்த துறையில் தனக்கு நாட்டம் இருக்கின்றது அல்லது வந்து எதிர்காலத்தில் நான் இந்த துறையில் மிளிர முடியும் என்று சொல்லி அந்த மாணவருக்கு கூட தெரியாமல் இருக்கு. ஆனால் அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அதனை கண்டறிந்து அதற்கேற்ப செயற்பாடுகள் போட்டிகளாக இருக்கின்றன அல்லது வந்து அதற்கேற்ப துறைகளிலே வந்து எங்களை வளர செய்து விடுவார்கள். இவ்வாறாக இருக்கின்ற ஆசிரியர்களும் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். தேவையற்ற ரீதியில் பிரச்சனைகள், அதாவது தண்டித்தல், பிள்ளைகளுக்கு வந்து அதிக அளவு ரீதியாக இந்த காயம் வரைக்குமே வந்து அடித்தல் அல்லது வந்து அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொடுமைப்படுத்தல் போன்ற அந்த விடயங்களை செய்யாமல் வந்து பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொள்ளுங்கள், பொறுப்புள்ள அதிகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள். பரீட்சை வருகின்றது சொன்னால் அதற்கேற்ப பிள்ளைகளுக்காக முன்னாயத்தம் செய்யுங்கள். பரீட்சைக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லது எவ்வாறு பரீட்சைகளை எழுத வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான அந்த நிபந்தனைகளை கற்றுக் கொடுங்கள். மாறாக நாங்கள் சென்று விட்டோம், படிப்பித்து விட்டோம், வந்து விட்டோம், மாணவர்களுக்கு புரிந்ததா இல்லையா என்பது கூட தெரியாமல் சில ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மாத்திரமில்லாமல் சமூக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது நாங்களும் ஒவ்வொருவரும் சமூக பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமூகத்தில் எங்களுடன் இருக்கின்றவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், சமூகத்தில் சுற்றி இருப்பவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதிகளவாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பக்கச்சார்பாக இருந்து கொண்டு அல்லது இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவர்கள் அது தொடர்பான விடயங்களில் ஈடுபடுவர்கள் தொடர்பாக தெரிந்தும் நாங்கள் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது கூட எங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆகவே பொறுப்புணர்வோடு செயற்படுவோம். பொறுப்புள்ளவராக வாழ்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் மிக மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறும். எங்களுடைய சமூகமும் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று நண்பன் கலைஞர் ஜெயக்குமார் மற்றும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகாலன். நன்றி நேயர்களே.